ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சிந்து பைரவி அடுத்து என்ன நடக்க போகுதுன்றத இந்த ஒரு வீடியோவில் ஒரு குட்டி ப்ரெமோவாக பார்க்கல வாங்க. ஆறுமுகம் வந்து ஃபுல்லாக குடிச்சிட்டு வர்றதுனால திடீர்னு யாருமே எதிர்பார்க்காத மாதிரி ஆறுமுகத்துக்கு ஆக்சிடென்ட் ஆகிடுது. அங்கே இருக்கிறவங்களாம் ஆறுமுகத்தை ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிவிட்டு பைரவி நம்பருக்கு கால் பண்ணி ஆறுமுகன்றது உங்களுடைய ஹஸ்பண்ட் ஆமானோடனே இந்த மாதிரி ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு, அவரை நாங்கள் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருக்கோன்றாங்க. இந்த தகவலை தெரிஞ்ச உடனே பைரவிக்கு ரொம்பவே அதிர்ச்சியாக இருக்குது. உடனே ஆறுமுகம் அப்படின்னு கத்தவும் அன்னபூரணி வராங்க. என்ன ஆச்சுன்றாங்க, அது வந்து அத்தன்றாங்க. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா சிவா வந்து பைரவி என்ன ஆச்சுன்றதை முதல்ல சொல்லு, அப்போ அதுக்கப்புறமா அழுன்றாங்க. இந்த மாதிரி வந்து ஆறுமுகத்துக்கு வந்து ஆக்சிடென்ட் ஆகிடுச்சோம், ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருக்காங்களான்றாங்க. இதை கேட்டுட்டு பயங்கர அதிர்ச்சி. என்னது ஆறுமுகத்துக்கு ஆக்சிடென்ட் ஆகிடுச்சான்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்காங்க. பைரவி என்னமா சொல்லிட்டு இருக்காண்டாங்க. ஆமா அத்தன்வாங்க. எந்த ஹாஸ்பிட்டல் என்ன ஏதுன்னு கேட்கவும் டீட்டெயிலை தெரிஞ்சுட்டு உடனே பார்த்தீங்கன்னா ஆஸ்பத்திரிக்கு போகிறாங்க. அங்கே போயிட்டு ரொம்பவே எமோஷ்னலாக ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. ஆறுமுகத்தை பார்த்து டாக்டர் நீங்கள் ஆறுமுகத்தோடைய ஃபேமிலி நாங்கன்றாங்க. அவர் குடிச்சிருக்காரு, குடிச்சிட்டு வந்ததுனால கார மோதி இருக்கான், ஆனா தப்பான ரூட்ல போனது இவர் தான், இவர் குடிச்சிட்டு வந்ததே தப்பு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. கேட்டுட்டு ரொம்ப ஃபீல் பண்றாங்க. அதுக்கப்புறமா ட்ரீட்மெண்ட் போயிட்டு இருக்கு. பார்த்தாதான் அவர் உயிர் பொழைப்பாரா இல்லையான்றதே நம்மளுக்கு தெரிய வரும்ன்றாங்க. கேட்டுட்டு ரொம்ப அதிர்ச்சியா இருக்காங்க. டாக்டர் அப்படியெல்லாம் சொல்லாதீங்க, நீங்க எப்படியாச்சும் என் பையனோட உசுரை காப்பாத்திருங்கன்றாங்க. ஏமா, உசுரை காப்பாத்துறது எங்களுடைய கையில இல்லை சரிங்களா, நீங்க கடவுள்கிட்ட ப்ரேயர் பண்ணிக்கோங்க, அவ்வளவுதான் என்னால சொல்ல முடியும்னுவாங்க. பைரவி வந்து ஃபீல் ஆகுறாங்க. அன்னபூரணி கதறி கதறி அழுதுட்டு இருக்காங்க. உடனே வந்து எதையும் நினைச்சு ஃபீல் பண்ணாதீங்க பெரியம்மா, கண்டிப்பா வந்து ஆறுமுகத்துக்கு ஒன்றும் ஆகாதுன்றாங்க. சிவா, அவனுக்கு மட்டும் என்ன சிவா, ஒன்று போனா ஒன்று பிரச்சனையாவே வந்துட்டு இருக்குன்ட்டு எமோஷனலா ஃபீல் பண்றாங்க. ஆறுமுகம் உயிர் பொழைப்பாங்களா இல்லையான்றதெல்லாம் அடுத்தடுத்து வரக்கூடிய ப்ரெமோல நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்மளோட சேனலை நீங்க சப்ஸ்கிரைபர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.